தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துர்கா சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக, அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு எதிராகவே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அம்மா தான் தன்னுடைய கணவரை கடத்தி வச்சுருக்காங்கன்னு பஞ்சாயத்தில் சொல்ல, என்னுடைய கணவர் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், அப்படி வரலைன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் துர்கா வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனதும் பாட்டி என்ன ஏதுன்னு துர்கா கிட்ட விசாரிக்கும் போது சாமுண்டீஸ்வரி, சந்திரா இவங்க 2 பேரையும் தவிர ஒட்டுமொத்த குடும்பமும் பாட்டி வீட்டில் தான் கூடியிருக்காங்க. ரேவதி துர்கா கிட்ட சொல்கிறது, அம்மா இப்படி செய்திருக்க மாட்டாங்க, நீ அவசரப்படுறன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜராஜனும் அதே தான் சொல்கிறாரு. ஆனால் துர்கா யார் சொல்கிறதையும் கேட்கல. கார்த்தியும் ஒரு விதமாக பேசி தான் பார்க்குறாரு. பட் நவீனுக்காக இங்கே துர்கா வந்து அம்மாவையே சந்தேகப்படுறாங்க. ஸோ அம்மா தான் இதை செய்திருப்பாங்க, அம்மா தான் நவீனை ஏதோ செய்துட்டாங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி துர்கா மேலே பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. அது தூண்டி விடுற விதமாக சந்திரோடைய பேச்சு அந்த இடத்துல இருக்கும். எவ்வளோ தைரியம் அவளுக்கு, ஓமேலே இப்படி அநியாயமாக பழி போகிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தும் போது, அவன் என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை நான் என்ன செய்ய போகிறேன்னு இங்கே சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸோட என்ட்ரி. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ முன்னாடி போக்கா, நான் பின்னாடியே வரேன்னு சந்திரா இங்கே பதில் சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா துர்கா, சுவாதி, கார்த்திக், ராஜராஜன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரேவதி, கார்த்தி இவங்க எல்லாருமே துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ கேஸை வந்து வாபஸ் வாங்கு, இதனால் அம்மாவுக்கு தான் அவமானம், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே துர்கா கிட்டே பேசினாலும் நவீன் வராமல் நான் கேஸை வந்து வாபஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு துர்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் எனக்காக யாரும் அவகிட்ட பேச வேணாம், எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் சாமுண்டீஸ்வரியை லாக்கப்பில் வச்சாச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நவீனுக்கு மயக்கம் தெளியுது. ஸோ அங்கே அந்த பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்போ தான் அந்த பெட்டிக்குள்ளே ஃபோன் இருக்கிறது நவீனுக்கு தெரியுது. அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை உயிரோட புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த பக்கம் இருக்கிறவர் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடனை திருப்பி கொடுக்க சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நவீன் பார்த்திங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இது மாதிரி என்னை உயிரோட புதைச்சி வச்சுருக்காங்க, இந்த ஊர் இன்ன கிராமம் அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா அந்த கால் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு, உடனே சந்திராவுக்கு கால் பண்ணி இது மாதிரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஃபோன் வந்தது, அந்த பையனை உயிரோட புதைச்சிருக்காதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஸோ நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுங்கன்னு இவர் என்ன பண்ணுறாரு, சந்திராவுக்கு தகவல் சொல்லிடுறாரு. ஸோ சந்திரா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் உஷாராகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அதே செகண்ட் நவீன் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு கால் பண்ணி என்னை உயிரோட புதைச்சிட்டாங்க, இதுக்கு காரணம் சிவனாண்டியும் முத்துவேல் தான், அத்தையை பார்த்துட்டு திரும்பி வரும்போது என்னை அடித்து மயக்கம் போட வச்சு உயிரோவே என்னை புதைச்சிட்டாங்க, சீக்கிரமாக என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு கார்த்திகிட்ட ஹெல்ப் கேட்கும்போது, கார்த்தி அங்கே ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி விவரமாக கேட்டுக்கிறாங்க. கோவில் மணி அடித்தது, ஏதோ ஃபேக்ட்ரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ உடனே மயில் வாகனம் கார்த்தி 2 பேரும் அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அதே சமயம் சந்திரா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத இங்கே கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இதற்கிடையில் சந்திரா பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட என் புருஷனை அடித்தா அவர் சும்மா விட்டுருவாரா, நான் தான் அவனை உயிரோட புதைச்சிட்டேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருன்னு சொல்லி கார்த்திகிட்டே சவால் விட்டு போயிருப்பாங்க. ஸோ இது இடையில ஒரு சீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துர்காவுக்கு எப்போனாலும் எதுனாலும் அவசரம் தான். சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத.